உலகெங்கும் உள்ள பிகின் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்குன்னு அப்படி தமிழ் மாத ராசி பலன்லாம் பார்த்துட்டே வரோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், மற்றவர்கள் முடியாது என்று நினைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் செய்து முடிக்கக்கூடிய என் மனதிற்கு ரொம்ப ரொம்ப பிடித்த மகர ராசி நேயர்களுக்கு. மகராசிரியர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் எப்படியெல்லாம் இயக்க போகிறாங்க, என்னவெல்லாம் பார்க்க போகிறீங்க, என்ன பிளெஸிங் வாங்க போகிறீங்க, எது நடக்க போகுது, என்னதான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி யோசிச்சோமே. ஆனால் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல காலகட்டம், இனிதே ஆரம்பம் மகர ராசிக்காரர்களுக்கு அப்படி தான் சொல்லும். ஸ்டார்டிங்கே ஒரு விஷயம் கரெக்டாக சொல்லவா? யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ கிளியர், யாரெல்லாம் கம்யூனிகேஷனில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் கமிஷன் ஏஜென்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்களோ, யாரெல்லாம் கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் ஐடி ஃபீல்டை விட்டுருங்க, ஹெச்ஆர் அந்த மாதிரியான வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களோ, அத்தனை மகர ராசிக்காரங்களுக்கும் இனிய காலம், இனிதே ஆரம்பம். சூப்பராக இருக்குது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களா. அப்போ மற்றவங்களுக்குலாம் இல்லையா மேடம்னா, மற்றவங்களுக்கு அதோட நல்லா இருக்குது, அவ்வளோதான். ஆனால் இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பான வலு சேர்க்கக்கூடிய தன்மையில் இந்த ஒரு மாத காலம், ஆவணி மாதம் இனிதே ஆரம்பம் மகர ராசிக்காரர்களுக்கு. ஓகே, இந்த தடவை என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 5ஆம் அதிபதி போய் 6ல் உட்காந்துருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு நல்லவைகள்லாம் நடக்க தான் ஆரம்பிச்சது. பட் ஏதோ ஒன்று, நிறைய பேர் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருப்பீங்க. நான் போன தடவை சொன்னேன், நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி வர, ஆமாம் மேடம் போனோம், குலதெய்வங்களுக்கு போனோம், அங்கே போனோம், இங்கே போனோம், கேட்கவே ரொம்ப சந்தோஷம். இந்த தடவை 5ஆம் அதிபதி போய் 7ஆம் இடத்தில் இருக்க போகிறார். நிறைய மகர ராசிக்காரர்களுக்கு காதல் இனிக்க போகிறது, திருமணம் கைகூட போகிறது, வெற்றி மேல் வெற்றி குவிய போகிறது, நிறையா ஒரு பாண்டிங் கிரியேட்டாக போகுது. யாரெல்லாம் உங்களை அசிங்கப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் உங்களை தூக்கி எறிஞ்சாங்களோ, யாரெல்லாம் உங்களை வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணாங்களோ, எதற்காக நீங்கள் இயங்கினீர்களோ, அத்தனையும் இந்த வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுப்பதற்கான நேரம் இனிதே ஆரம்பம். என்னதான் ராசிநாதன் வக்கரமாக இருந்தாலும், என்னதான் 2ஆம் வீட்டு அதிபதி வக்கரமாக இருந்தாலுமே, மற்ற எல்லா பிளானட்டரி பொசிஷனும் ஓரளவுக்கு சாதகமாக தான் இருக்குது. என்ன மேடம் 8ஆம் இடத்துல சூரியன் ஸ்ட்ராங்காக இருக்குது, சாதகமாக இருக்கீங்க அப்படின்னா சொன்னீங்கன்னா, 7க்கு 2 தாங்க 8. மாமியார் வீட்டிலேருந்து நல்லா தப்பு வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. நல்லதாக நினைப்போம், சும்மா இதுக்கு எப்போ பார்த்தாலும் விபத்து கண்டோன்னு. நம்ம நினைக்கிறது தான் நடக்கும். நம்ம நினைக்கிறத நடக்கக்கூடிய ஆற்றல் பிரபஞ்சத்திடம் இருக்குது, நான் கும்பிட்ற சாமிக்கிட்ட இருக்குது. அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். 8ஆம் இடம் வழிக்கிறது, அதுவும் கேதுவோடு சேர்ந்து திடீர் அதிர்ஷ்டம் கிரியேட் ஆக போகுது. நிறைய ஞான மார்க்கத்தோடு பயணப்பட போகிறீர்களோ, நிறைய சர்வீஸ் மைண்டு வரப்போகுது. 4ஆம் அதிபதி வேற போய் உட்காந்துருக்கிற பொசிஷனுமே ரொம்ப நல்லா இருக்குது. தெரிஞ்சு 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதியோடலாம் கனெக்டிவிட்டி அல்டிமேட்டான ஒரு பீரியட் உங்களுக்கு கிரியேட் பண்ண போது. 6ஆம் இடத்துல குரு உட்காந்து கொண்டு